சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த 12 ஆண்டு காலமாக நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடன் சேர்ந்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு சமூக நீதி இயக்கங்களும் இந்த போராட்டத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அநேகமாக எங்களுடைய கள அனுபவங்கள் ஒவ்வொரு சாதிய ஆணவ படுகொலை நடக்கின்ற போதும் நாங்கள் அந்த பிணங்களோடு பல மணி நேரம் நடத்திய போராட்டங்களுடைய அனுபவங்கள் தான் இந்த பரிந்துரைகளாக இன்றைக்கு முன்வந்திருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு போராட்டம் நடக்கும் போதும் அந்த போராட்டம் முடிந்த பின்பு எப்படியாவது சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து விட மாட்டோமா என்று ஒவ்வொரு மரணத்தின் போதும் நாங்கள் அந்த போராட்ட களத்திலே நாங்கள் எண்ணுவோம். அது முடிந்து வீட்டுக்கு திரும்பிய பின் அடுத்து அது குறித்த எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கின்ற, மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற அடிப்படை உரிமையான தன்னுடைய வாழ்க்கை இணையை தேர்வு செய்கின்ற உரிமையற்ற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இப்படி எத்தனை இளைஞர்களை அல்லது எத்தனை இளம் தளிர்களை நாம் ஒவ்வொரு நாளும் பலி கொடுக்க போகிறோம் என்ற கவலையோடையே இந்த இயக்கம் கடந்த 12 ஆண்டு காலமாக போராடி இப்படியான ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. தோழர்களே, இந்த போராட்டத்தை பொறுத்தளவிலே நாம் இன்னைக்கு மேடையில அமர்ந்திருக்கின்றார்கள் 3 தோழர்கள். அநேகமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை இணையை இழந்தவர்கள், சாதிய ஆணவத்திற்கு இழந்தவர்கள். இது போன்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், இளம்பெண்களை அரவணைத்து போராளிகளாக மாற்றி இருக்கின்றது என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களும் இணைந்து இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த சாதிய ஆணவ படுகொலையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். அதே போல இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் முன்வைக்கின்றோம். இந்த ஆலோசனைகள் என்பது இதற்கு முன்னால் பல்வேறு நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள், தோழர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்றைக்கு இங்கு வந்திருக்கின்ற திலீப் குமார் அவருடைய வழக்கிலே நாம் நீதிமன்றத்திலே பெற்ற உத்தரவு, லதா சிங் வழக்கு, இது மாதிரி பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகளும் இந்த பரிந்துரைகளுக்கு நமக்கு வடிவம் கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த பரிந்துரைகளை உருவாக்கி நாம் ஆணையத்திடம் கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய அழைப்புகளை பார்த்தவுடன் நீதிபதி பாஷா அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அநேகமாக இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இருக்கும், உங்களை போன்ற அமைப்புகளுடைய பரிந்துரைகளைத்தான் நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று பாஷா அவர்கள் தொலைபேசியிலே நம்மோடு பேசினார். எனவே நம்முடைய இந்த பரிந்துரைகள் என்பது நிச்சயமாக சட்டமாக்கப்பட்டு தமிழகத்திலே, இந்திய தேசத்திலே, அநேகமாக இந்தியாவிலே இதற்கு முன் ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும்தான் இதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வந்திருக்கின்றது. அடுத்து தமிழகத்திலே நாம் கொண்டு வருவதற்கான ஒரு பெருமுயற்சியை நாம் எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த சட்டத்தை நிச்சயமாக முழுமையாக கொண்டு வருவதற்கு நாம் அனைவரும் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கின்றது. இந்த நம்முடைய தோழர்கள் கூட சொன்னார்கள், ஏராளமான சட்ட ஆலோசனைகள் இங்கு வந்திருக்கின்றது. அதாவது நாம் பரிந்துரைகளை மட்டும் கொடுக்கவில்லை, பாஷா ஆணையத்திற்கு பரிந்துரைகளை மட்டும் கொடுக்கவில்லை, அதை தாண்டி நாம் ஒரு சிறப்பு சட்டத்தையும் தயார் செய்திருக்கின்றோம். அநேகமாக நம்முடைய சட்டம் என்பது பாஷா ஆணையம் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அது முழுமையான சட்டமாக இருக்கும். அத்தகைய அளவிலே ஒரு மிகப்பெரிய விவாதத்தோடு அந்த சட்டத்தையும் நாம் தயாரித்திருக்கின்றோம். அந்த சட்டத்தையும் நாம் இந்த ஆணையத்திடம் நாம் கொடுக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அதே போல பல்வேறு விக்டிம்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய பிரச்சனைகளை சந்தித்தார்கள் என்ற அனுபவங்களும் இந்த பரிந்துரைகளோடு இணைந்திருக்கின்றது. இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அனுஷியா சொன்னது,
அனுஷியாவிற்கு இதுவரை அவருடைய கையிலே 9 பிளாஸ்டிக் சர்ஜரி முடிந்திருக்கின்றது. இன்னும் அவர் 2-3 பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும். அப்படி முடிச்சாதான் அவருடைய கைகளால் அவள் பரீட்சை எழுத முடியும். எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க, அதை தாண்டி பிஎட் முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரு வேலைக்கு போகணும், அந்த கை முழுமையாக செயல்படணும். இந்த பரிந்துரையில் நாம் சொல்வது என்பது இது ஏதோ சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதை தாண்டி இந்த சாதிய பஞ்சாயத்துக்கள், அது நடைபெறுகின்ற இடங்களை கண்டறிதல், அதை தடுத்து நிறுத்தல், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பு அதிகாரியை எதற்கென்று கொண்டு வருவது. இப்போ குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்திற்கு ஒரு சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியை ஒன்று நாம் வைத்திருக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகின்ற நீதிமன்றங்களோடு சேர்த்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாதுகாப்பு அதிகாரிகளை தர வேண்டும் என்று நாம் பரிந்துரைகளை கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவர்களுடைய பாதுகாப்பு மறுவாழ்வு. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய கண்ணுக்கு எதிரே பல்வேறு இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டு எங்கு வாழ்கிறோம் என்றே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு மாநிலங்களுக்கு போய் சென்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது வேறு வெளிநாட்டுக்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன ஒரு கொடுமையான நிலைமை பாருங்கள். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அடிப்படையான உரிமைகளை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இந்த பரிந்துரையிலே நாம் கொடுத்திருக்கின்றோம், அவர்களுடைய மறுவாழ்வு, அவருடைய கல்வி, அவர்களுடைய பாதுகாப்பு, இவை அனைத்தையும் இந்த சட்டம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாம் நம்முடைய இந்த பரிந்துரையிலே கொடுத்திருக்கின்றோம். எனவே இந்த ஆணையம் நம்முடைய பரிந்துரைகளை பெற்றுக்கொண்டு நாம் சொல்லுகின்ற இந்த அடிப்படையிலே ஒரு சிறப்பு சட்டத்தை இயற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று நாம் சொல்லி இருக்கின்றோம். ஒருவேளை ஏனென்றால் பல்வேறு அமைப்புகள் இந்த பரிந்துரைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அதை பெற்று அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் இந்த நிகழ்வின் வாயிலாக தமிழக அரசாங்கத்திற்கு முன்வைப்போம். அல்லது அப்படி முன்வைக்க நேரம் போதவில்லை என்று சொன்னால், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக அதற்கான விவாதங்கள் நடத்த முடியவில்லை என்று சொன்னால், அதற்கு அடுத்து ஒரு சிறப்பு சட்டமன்றத்தையாவது கூட்டி அந்த சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் முன்வைக்கின்றோம். எனவே நாம் இன்று உருவாக்கி இருக்கின்ற இந்த பரிந்துரைகள் மற்றும் அந்த சட்டங்களை பாஷா ஆணையத்திற்கு நாம் அனைத்து அமைப்புகளின் சார்பாக கொடுத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நம்முடைய அழுத்தத்தை தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பான முறையிலே இந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்த நம்முடைய களப்பணியாளர்கள், அதற்கான ஆலோசனைகளை உருவாக்கிய இந்த சமூக நீதி இயக்கத்தினுடைய தலைவர்கள், இன்னும் குறிப்பாக நம்முடைய வழக்கறிஞர்கள், நம் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விக்டிம்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.